வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு சூடான உணவுகளை பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உணவு பரிமாறப்படும் போது அதனுடைய மனம், சுவை, திடம் இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ஆறுன உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் ஒரு சுவையும் இருக்காது, ஒரு ஒரு லட்சமே கூட இருக்காது. ஸோ எனக்கு ஒரு சின்ன பிள்ளைல எனக்கான ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கொடைக்கானலில் ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு ஹாஸ்டலில் போய் நாங்கள் தங்கினோம். அப்போ அந்த ஹாஸ்டலில் மறுநாள் காலையில் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைமாக ஒரு குளிர்கால இடத்துக்கு போயிருக்கிறோம். கொடைக்கானல் நல்ல சில்லுன்னு அந்த கிளைமேட் ரொம்ப குளிர்காலமாக இருந்த ஒரு காலத்தில் நாங்கள் போயிட்டோம். ஸோ ரொம்ப குளிர்ந்து இருந்தது. ஸோ மறுநாள் காலையில் அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே இருந்து அவங்க தோசை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. அந்த டைனிங் ஹாலில் நாங்கள் எல்லாரும் உட்காந்துருந்தோம். அந்த ஹாட் பாக்ஸ் நான் முதல்ல நான் அப்போ தான் பார்க்குறேன். ஹாட் பாக்ஸுங்கிற ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஹாட் பாக்ஸ் எதுக்காக, இது என்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஸோ அதுக்குள்ளே வைக்கும்போது அது சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு ஹாட் பாக்ஸ்னால் என்ன தெரியும். அந்த நேரத்தில் நான் ஒரு 11th படிக்கிற டைமு. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 1998 99 அந்த ஸ்டேஜில் உள்ள டேட்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஹாட் பாக்ஸுங்கிறது அவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஹாட் பாக்ஸை பார்த்தேன். ரொம்ப சூடாக இருந்தது. இந்த பாத்திரத்தில் வச்சா சூடு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். சரி, எதனால் சூடாக கொடுக்க வேண்டிய சூழல் வருது அப்படின்னா அந்த குளிர்காலத்தில் அவ்வளவு சூடான உணவு சாப்பிட்டாதான் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதே போல உடம்புக்கு அதான் ஏத்துக்கிடும். இப்போ நீங்க அந்த குளிர்காலத்துல கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த ஹாட் பாக்ஸை விட்டு எடுத்து அந்த தோசையை வெளியில வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு அட்டை மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்டிஃபாக ஆயிரும். அது சாப்பிட்றதுக்கு உகந்த பொருளாக இருக்காது. ஸோ அதனால நம்ம சூடாக சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதே போல் அதே கொடைக்கானலில் ஒரு மலைச்சரிவில் ஒரு குடும்பம் மிளகா பஜ்ஜி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மிளகா பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. ரொம்ப சூடாக ஹாட்டாக இருந்தது. ஸோ அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப காரமாக அழகாக இருந்தது. ஸோ அதனால அந்த குளிர்காலத்துக்கும் அந்த மாதிரி குளிர்கால உணவுகள்ங்கிறது அதுதான். அதனால நம்ம எல்லோருமே சூடாக சாப்பிடும்போது தான் அது நிறைய விஷயங்கள்ல நம்ம உடலுக்கும் ஒரு இன்பத்தை பயக்கும். அதே போல உடலுக்கு நல்லதாகவும் அமையும். ஆறி போன உணவுகள் கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை